சாதாரண உடை அணிந்த சிறப்பு போலீஸ் படையை வந்து பெண்கள் பாதுகாப்புக்கு அமைப்புன்னு இருக்காப்புல. இவரும் சொல்லிவிட்டு ராணி வேல்நாச்சியார் படை அப்படின்ட்டாப்புல. சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னாரோ அதை கொஞ்சம் பட்டி திங்கி பார்த்து அந்த திட்டத்துக்கு வேறு பேரை வச்சு அவன் ஒக்குடுன்னா இங்க கிள்ளின்னு படத்தை மாத்தோம் அப்படி இல்லை. மகேஷ் பாபு ஒக்குடு நடிச்சா இவர் கில்லி அப்படின்னு தமிழ்ல ஓட்டுவாப்புல. அந்த மாதிரி மகேஷ் பாபுவை காப்பிடிச்சவர் சந்திரபாபுவை காப்பிடிச்சு அதை புரட்சிகரமான திட்டம் போல சொல்லிட்டாப்புல. சரி, எவ்வளவு ஆகுதுன்னு பார்த்தா 70,000 கோடி வருது. மொத்தம் 60,000 70,000 கோடி வரைக்கும் வருது. இதுல பெண்கள் அப்படிங்கிறதால முதன்மையான கேள்வி, பெண்கள் வந்து முதன்மையாக கூறுவது மது விலக்கு. அதிமுக ஆட்சியில திமுக போராடிய போது கூட திமுகவோட மகளிரை தான் மதுவிலக்காக போராடுச்சு. ஏன்னா பெண்கள் வந்து மதுவால் அதிகம் பாதிப்படைகிறாங்க. குடிகார கணவனால குடிகார அப்பாவாலன்னு பெண்கள் தான் பாதிப்படைகிறாங்க. அப்ப மதுவிலக்குங்கிறது பெண்களோட நெடுநாளைய கோரிக்கை. மதுவிலக்குங்கிற முக்கியமான அம்சத்தை சேர்க்க துப்புள்ளாதவர் புரட்சிகரமான திட்டங்களை கொண்டு வந்து பெண்களை பாதுகாக்க போறாராம். மொத்தத்தில் இதை பத்தி கேட்டா என்ன சொல்ல தோணுதுன்னா, இது ஒன்றும் அவளை ஒருத்து மயிர் இல்லை.